காஞ்சிபுரத்துல பல்லவ ராஜா ஒரு கோவில் கட்டினார், கைலாசநாதர் கோவில். அதுக்கு கும்பாபிஷேகம் பண்றதுக்கு ஒரு நாள் குறிப்பிட்டு அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணினார். முதல் காரியமா கடவுளை வேண்டிக்கிட்டார், நீங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு நேர்ல வந்து கலந்துக்கணும்னார். கடவுள் அந்த ராஜா கனவுல வந்தார், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாள்ல அதே நேரத்துல எனக்கு இன்னொரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்கு போக வேண்டியிருக்கு. அதாவது திருநின்ற ஊர்ல என்னுடைய பக்தர் ஒருத்தர், அவரும் ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யறார், நான் அதுக்கு போக வேண்டியிருக்கு, அதனால உன்னுடைய தேதியை நீ மாத்தி வச்சுக்கோ அப்படின்னார். கடவுள் தான் எங்கேயும் இருக்கிறவராச்சே, அவர் நினைச்சா ரெண்டு இடத்துலயும் இருந்து கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்த முடியாதா? ஏன் அப்படி செய்யல? அது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். திருநின்ற ஊர்ல இருந்த பூசலாருங்கிற அந்த அடியாரின் பெருமையை இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டணுங்கிறதுக்காகத்தான் கடவுள் அந்த ராஜா கிட்ட அப்படி சொன்னார். சரி, அந்த அடியார் அப்படி என்னதான் பெருசா கோயில் கட்டி விட்டார்? ராஜா கட்டின கோயிலை விட பெருசா? அவர் கட்டினது கருங்கல்லாலேயோ மண்ணாலேயோ மரத்தாலேயோ இல்ல. அவர் கட்டின கோயில் வேற மாதிரி. அது மனசால கட்டின கோயில், மனசுக்குள்ள இருக்கிற கோவில், மனக்கோவில். அந்த அடியார் தன்னோட மனசுக்குள்ள மாசக்கணக்கா ஒவ்வொரு கல்லா சேர்த்து கட்டின கோவில். இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சுட்டாரு, அது நாம கட்டின கற்கோயிலை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டாரு. சரி, அப்பேற்பட்ட அந்த கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்சு ராஜா திருநின்ற ஊருக்கு போறார். அங்க போய் பார்த்தா கோயிலையும் காணும், ஒன்னையும் காணும். கடைசியில பூசலார் கட்டின மனக்கோவில் தான் அதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். உடனே அந்த அடியாரின் காலில் விழுந்து வணங்குறார். அவரோ, இது மனசால முயன்ற கோவில், இதுக்கு இத்தனை பெருமையா அப்படின்னு ஆச்சரியப்படுறார். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ஆண்டவன் விரும்புறது அகபக்தியை தவிர புற தோற்றங்களே அல்ல. இத நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்குள்ள எந்த வேறுபாடுகளும் வர்றதுக்கு வழியே இல்லை. இன்னொரு ராஜா இருந்தார். அவரு ஆண்டவனுக்கு படைக்கிறதுக்காக ஒரு தார் நல்ல செவ்வாழை பழமா எடுத்துக்கிட்டு போகணும்னு நினைச்சார். அதனால முத நாளே அதை வாங்கிட்டு வர சொன்னார் வேலைக்காரங்கிட்ட. வேலைக்காரன் போனா கடத்தெருவில் ஒரு தார் பழம் வாங்கினா, வர்ற வழியில அவன் குடிசை அப்படியே எட்டி பார்த்துட்டு போவோமேன்னு நினைச்சான். போனான், அங்க இவனோட குழந்தை பாவம் பசியால கத்திக்கிட்டு இருக்கு. இவன் பார்த்தான், இவ்வளவு பெரிய தாரில் ஒரு 2 பழம் எடுத்தா தெரியவா போகுது அப்படின்னு நினைச்சு ஒரு 2 பழத்தை பிச்சு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தான். அது அதை வாங்கி வயிறார சாப்பிட்டது, பசி அடங்குச்சு, விளையாட போயிட்டுது. இவன் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்தான். 2 பழம் பிச்சிருக்கிறது ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இவன் உண்மையை சொல்லிவிட்டான். உடனே ராஜா, கடவுளுக்கு படைக்க வேண்டிய பொருளை குழந்தை எச்சில் பண்ண விட்டுருக்கியே அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வச்சு சாட்டையால் அடிச்சார் பாவம். மறுநாள் பழத்தை கோயிலுக்கு எடுத்துட்டு போனார், கடவுள் முன்னாடி வச்சார். கடவுள் கண்ணை திறந்து பார்த்தார், பழம்லாம் அழுகி இருக்குது. என்ன இது அழுகி போன பழம் அப்படின்னார். ராஜா முழிச்சார், நல்லா தானே இருந்தது அப்படின்னு நினைச்சார். அப்போ கடவுள் அந்த ராஜா கிட்ட சொன்னாராம், இத பாருப்பா, இந்த தாரில் 2 பழம் தான் நல்ல பழம், அந்த 2 பழங்களையும் நேத்துக்கே நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னாராம். அப்பதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, ஏழை குழந்தையின் பசியை தீர்க்கறதுக்காக உதவுன அந்த 2 பழம் தான் இறைவன் சாப்பிட்ட பழம்னு. இறைவன் இருக்கிற இடம் எது? இதுதான். இமயமலை அடிவாரத்துல ஒரு மடம். அங்க ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார். சுவாமி, ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஊட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார, ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம். அவர் சொன்ன கதை என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு ஆள் இருந்தான். அவன் பேரு குப்புசாமி. அவன்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால அவனை எல்லாரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்க போவேன் அப்படின்னு விட்டானா. பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி வித்துக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதுல ஒரு அருமையான சென்ட் பாட்டில் கிடைச்சது. உடனே ஒரு ஐடியா பண்ணான். அந்த சென்ட்டை சின்ன சின்ன பாட்டில்கள்ல அடைச்சி ஜன்னல் ஓரமா அடுக்கி வச்சுட்டான். அதை வித்தா நிறைய பணம் கிடைக்குமே, அதனால. இதுக்கு இடையில ஒரு நாள் அவன் அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான். ஏண்டா, உன் பழைய தொப்பியை மாத்தப்படாதா, ஊர்ல எல்லாரும் கேலி பேசுறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட் பாட்டில் வித்ததும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்டுருக்கான் நண்பன். 2 பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்க குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை வசந்த ஒரு புது தொப்பி.
அதை அங்க இருந்த ஸ்டாண்ட்ல மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான். அவனுடைய பழைய தொப்பியை காணல. அந்த புது தொப்பியை பார்த்தா இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பாக்குறாரு, தொப்பியை காணும். போலீஸ்ல புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க. ஒரு மூலையில பழைய தொப்பி கிடைச்சது. அடடா, இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்க போய் பார்த்தா புது தொப்பி அங்க இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபாய் அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோட வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணுல பட்டது. மறுபடியும் உன்னாலதானே எனக்கு 1000 ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்துல வீசி எரிஞ்சுட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில அதை எடுத்து வேகமா வீசி எறிஞ்சான். அது நேரா குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியா உள்ள வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேல உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான். தோட்டத்துல ஆழமா ஒரு குழியை வெட்டினான். அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான். ஏதோ புதையல் தான் வச்சிருக்கான் போல இருக்குன்னு நினைச்சான். போலீஸ்ல போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில வந்தது. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேரா புறப்பட்டான். ஒரு கல்லுல அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல, அதுல போட்டுட்டு வந்துட்டான். இனிமே என்ன பண்ணும் பாப்போம்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடைப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபாய் அபராதம் போட்டுட்டுது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியா முடிவு பண்ணான். ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சான். தொப்பியை கொளுத்தினான். எரிஞ்சது. எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்துல தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமா, இவன் எடுத்து எரிஞ்சது வெளியில விழுந்து வீட்டு கூரையே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோட சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடிச்சார் அந்த இமயமலை அடிவாரத்துல இருந்த சன்னியாசி. இப்ப அந்த குப்புசாமி எங்க இருக்கிறான்னு கேட்டார் எதிரில இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாராம் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமி கிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டே உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமா ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமா தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோட நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறான், அதனால அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர். இன்பம் துன்பம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. இது எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு உண்மை. அது சரி, இது ரெண்டும் வர்றதுக்கு என்ன காரணம்? துறவி ஒருத்தர் யோசிச்சு பார்த்திருக்காரு. இன்ப துன்பம் தோன்றுவதற்கு முக்கியமா 6 காரணங்கள் உண்டு அப்படிங்கிறார் அவர். அது என்னங்கிறத நாமளும் தெரிஞ்சு வச்சுக்குவோமே. இப்ப முதல் காரணம் சுயநலம். ஒரு தாயார் வந்து தன்னுடைய சுயநலம் கருதி தன்னுடைய மகன் இன்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. மகனும் அப்படியே ஆசைப்படுறான். அதனால தாயாரின் இன்ப துன்பங்களை பார்த்துட்டு மகனும் இன்ப துன்பம் அடையறான். அந்த அம்மாவுக்கும் அதே நிலைமை தான். 2வது காரணம் உறவு. நான் துறவியான பிறகு கூட உறவுங்கிற காரணத்தினாலதான் தாயாருடைய சுக துக்கங்களை கண்டு நானும் சுக துக்கம் அடைகிறேன். என் தாயாருடைய நிலைமையும் இதுதான் அப்படிங்கிறார் ஒரு துறவி. 3வது காரணம் என்னன்னா அறிமுகம். எனக்கு அறிமுகமான ஒருத்தரை ரயில் நிலையத்துல சந்திக்கிறேன். அவர் தன்னுடைய பணப்பையை எங்கேயோ தொலைச்சு விட்டு வருத்தப்பட்டு இருக்கிறார். நானும் வருத்தப்படுறேன். அந்த சமயத்துல யாரோ ஒருத்தர் இதுதானே அவங்க பணப்பை அப்படின்னு சொல்லி கொண்டாந்து நீட்டுறார். பணப்பைய தொலைச்சவர் சந்தோஷப்படுறார், நானும் சந்தோஷப்படுறேன். இது அந்த துறவி சொல்ற அனுபவம். 4வது காரணம் என்னன்னா கருணை. எனக்கு முன்னே பின்ன தெரியாத ஒருத்தனை யாரோ ஒருத்தன் அடிச்சு காயப்படுத்தி போடுறான். கருணை காரணமா நான் அதுக்காக துக்கப்படுறேன். 5வது காரணம் எதையும் நம்புறது. ஒரு பசுமாட்டை ஒரு முரணை அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட சொல்றாருன்னு வைங்க, உடனே நான் துக்கப்படுறேன். இன்னொருத்தர் வந்து அந்த முரணனை போலீஸ்காரங்க புடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு, நான் உடனே சந்தோஷப்படுறேன். 3வதா ஒருத்தர் வந்து முதல் 2 பேரும் சொன்னது பொய்யுங்கிறார். அப்ப நான் இன்ப துன்பம் ரெண்டுமே இல்லாம நிம்மதியா இருக்கிறேன். இது ஒரு விதம். அடுத்தது 6வது காரணம் என்னன்னா தன்மயமாகுதல். ஒரு நாவல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுல வர்ற பாத்திரங்களோட நாம ஒன்றி போயிடுறோம். அதுல வர்ற பாத்திரங்கள் சிரிச்சுன்னா நாமளும் சிரிக்கிறோம், அது அழுதுன்னா நாமளும் அழறோம்.
அதெல்லாம் அந்த துறவி சொல்ற அனுபவ உண்மைகள். இன்ப துன்பம் ரெண்டும் தோன்றுவதற்கு சுயநலம், உறவு, அறிமுகம், கருணை, எதையும் நம்புறது, தன்மயமாகிறது, இது எல்லாம் தான் முக்கிய காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். ஆக கூடி ஒட்டு மொத்தமா யோசனை பண்ணி பார்த்தா பிற பொருள்கள் மீது பற்றுதல் காரணமா தான் நாம இன்ப துன்பம் அடையிறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. மனுஷன் இன்ப துன்பம் அடையறதுக்கு 7வது காரணம் கூட ஒண்ணு உண்டு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார் ஒருத்தர். அது என்ன அப்படின்னு கேட்டோம். அதுதான் சார் நீங்க சொல்லிட்டு வர்ற இன்று ஒரு தகவல்னார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டோம். இன்று ஒரு தகவல் கேட்க ஆரம்பிக்கிறப்போ மனசுல இன்பம், ஆரம்பிச்ச உடனே இது ஏற்கனவே கேட்ட சமாச்சாரமாச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ துன்பம் அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஒரு ஆள் இருந்தார். அவரு தன்னை ஒரு குருன்னு சொல்லிக்கிட்டார். மௌன குரு, வாயே திறக்கிறது இல்ல. அவருக்கு 2 சீடர்கள் உண்டு. இவங்க தான் வர்றவங்க கிட்ட பேசுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு நாள் இந்த சீடர்கள் 2 பேரும் எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் அங்க வந்தார். குரு கிட்ட போனார். குருவே, புத்தர்னா என்னன்னு கேட்டார். குருவுக்கு ஒன்னும் புரியல. அவர் உண்மையான குருவா இருந்தாவில் புரியும். அவர் திருன்னு முழிக்க ஆரம்பிச்சுட்டார். இந்த நேரம் பார்த்து இந்த சீடர்கள் எங்கேயோ போயிட்டாங்களே, என்ன பண்றது, உதவிக்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு அப்படியே சுத்தி பாக்குறார். அங்க பாக்குறார். வந்தவர் இதை கவனிச்சார். ஏதோ புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அடுத்த கேள்வி கேட்டார். தர்மம்னா என்ன சுவாமின்னார். குருவுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. நம்ம நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இக்கட்ல மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சபடியே விட்டத்தை பார்த்தார். அப்புறம் குனிஞ்சு தரைய பார்த்தார். அப்படியே உட்காந்துக்கிட்டார். வந்தவர் உடனே அடுத்த கேள்விக்கு போயிட்டார். தியானம்னா என்ன சுவாமின்னார். பாவம் என்ன பண்ணுவார் அந்த குரு, பேசாம கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டார். இது ஏதடா வம்பா போச்சுன்னு. இவர் இப்படி பண்ணா கூட வந்தவர் சளைக்கல. இன்னொரு கேள்வியும் கேட்டார். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னார். இவர் பார்த்தார். இப்படியே போனா இவர் கேள்வி கேட்கறத நிறுத்த மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற பாவனையில 2 கையையும் விரிச்சு காட்டினார். வந்தவர் முகத்துல மகிழ்ச்சி, மன நிறைவு, ஏதோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஒரு மாதிரி அங்கிருந்து புறப்பட்டு போனார். வழியில அந்த குருவோட சீடர்கள் 2 பேரையும் சந்திச்சார். உங்க குருவை தான் பார்த்துட்டு வரேன்னாரு. இவரு என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. இவர் விவரமா சொல்றார். உங்க குரு எவ்வளவு பெரிய ஞானி தெரியுமா? புத்தர்னா என்னன்னு கேட்டேன். அதுக்கு அவர் அப்படியும் இப்படியும் பார்த்தார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மக்கள் புத்தரை அங்கேயும் இங்கேயும் தேடுறாங்க. உண்மையில அவர் அங்கேயும் இங்கேயும் தேடி கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத அவர் செய்கை மூலம் உணர்த்தினார். அதுக்கப்புறம் தர்மம்னா என்னன்னு கேட்டேன். அவர் மேலையும் கீழையும் பார்த்து தர்மம் சமமானது, அதுல உயர்வு தாழ்வு இல்லைங்கிறத உணர்த்தினார். அதுக்கப்புறம் தியானம்னா என்னன்னு கேட்டேன். கண்ணை மூடிக்கிட்டார். கண்ணை மூடி காணுகிற அற்புதம் அது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். கடைசியா ஆசீர்வதிக்கப்படுறது பத்தி கேட்டேன். கைகளை நீட்டி உதவுறது தான் அது அப்படிங்கறத தன்னுடைய இருகை விரிச்சு உணர்த்தினார். எவ்வளவு பெரிய மகான் அவரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சீடர்கள் அதுக்கப்புறம் மெதுவா குரு கிட்ட சேர்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் குருவுக்கு கோபம் வந்துட்டுது. அடே பாவிகளா, எங்கடா போய் தொலைஞ்சிங்க, நான் ஒரு ஆளுகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமான்னார். இது மாதிரி தான் நாம சாதாரண மனிதர்களின் புற வேடங்களிலேயே மயங்கி போயிடுறோம். அவங்க பேச்சு, செய்கை, பார்வை இதுல எல்லாம் ஏதோ பெரிய தத்துவம் இருக்கிறதாக நினைச்சுக்கிறோம். உண்மையிலேயே அந்த தத்துவங்கள் யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு இல்ல, நமக்கு தான் சொந்தம். நாம தானே அதை கற்பிச்சுக்கிட்டோம். நாம அடையாளம் கண்டுக்கிறது இல்ல, நாம யாருங்கிறது நமக்கு புரியறது இல்ல. அதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனாலதான் அடுத்தவங்களை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம். சில வீடுகளில் கூட இது மாதிரி சைகைகள் உண்டு. சில குடும்ப தலைவர்கள் தினமும் காலையில கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டு கை 2ஐயும் சுத்தமா விரிச்சு வச்சுக்கிட்டே உட்காந்து தியானம் பண்றது வழக்கம். எதுக்காக அப்படி பண்றீங்கன்னு ஒருத்தரை பார்த்து கேட்டேன். இந்த மாசம் வாங்கின சம்பளம் பூரா தீர்ந்து போச்சு, இனிமே என் கையில சுத்தமா ஒண்ணுமில்ல, புதுசா எதுவும் செலவு வச்சுடாதே அப்படிங்கறத அப்படி உள்ளங்கை 2ஐயும் விரிச்சு காட்டி அவங்களுக்கு உணர்த்துறேன் அப்படின்னார். துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால அவனை கண்டா பயந்துகிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்ல. ஒரு துஷ்டன் கிட்ட நெருங்கி போறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனா இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனா இருக்கலாம், அல்லது தீய நட்புனால அவன் ஏற்கனவே கெட்டு போனவனா கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனா அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும். அதனால விலகி போ அப்படின்னு சொல்றாங்க. இதையே கொஞ்சம் விவரமா இப்ப பாப்போமே.
இப்ப இந்த துஷ்டர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதுல இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசுல எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சி இருக்கும். கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியா வாழ்ந்தா அதை இவனால சகிச்சுக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சது. துரியோதனன் எப்படின்னா அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்யறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்யறதுக்கு சகுனி உதவுனான். இந்த 2 பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த 3 பேரும் ஒண்ணு சேர்ந்தா என்னத்துக்கு ஆகும்? உலகமே கெட்டு போடும்ல. இந்த 3 துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான். அவன் தான் கர்ணன். கர்ணன் இயல்பாவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராம இப்படிப்பட்ட கெட்டவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிட்டான். அதனால அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனா அவனுடைய ஆதரவுல வளர்ந்ததுனால அவனுக்கு துணையா இருக்க வேண்டி இருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்யறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தா கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் மகா வீரன். இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது. இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. 4 வகை துஷ்டர்கள்ல இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனாலதான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்பெல்லாம் நிலைமை கொஞ்சம் வேற விதமா இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் ஒரு காட்டு பாதையில யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவனை அடிச்சு போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியா போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்கினார். ஆறுதல் சொன்னார், இத பாருங்க, இந்த வழியா எப்பவும் தனியா வரக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு ரவுடி இருந்துகிட்டு வர்றவங்க போறவங்களெல்லாம் வழிப்பறி பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமே அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆளு. ஏன்னு கேட்டிருக்காரு இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி. இந்த வழியா போனவங்க கிட்ட தகராறு பண்ணேன். அவங்க தான் என்ன இப்படி அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் புடுங்கிட்டு போட்டாங்க சார். காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னு நானா ரொம்ப பரிதாபமா. ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பின்னாடி பாக்குறேன். கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஏன்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையே என்ன? நல்லா பாருங்க சார் அப்படின்னா. பார்த்துட்டு தான் சொல்றேன் என்ன. இதோ பாருங்க சார், இதுதான் என்ன துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்க அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமா பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமா பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதை என்னால சகிக்கவே முடியல. இதை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமா சொன்னான். அவன் என்ன பண்ணிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதுல தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமா ஒரு குழியை தோண்டி இருக்கான். குனிஞ்சு பாக்குறான். அந்த குழிக்குள்ள தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்ப குழிக்குள்ள இருக்கு, மண்ணை போட்டு மூடி போடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்ப அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேல நிக்குது. இது ஏதுடா வம்பா போச்சு அப்படின்னு அவசரமா மண்ணை வாரி போட்டு மூடி பாக்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பாக்குறான். மறுபடியும் நிழல் மேல உட்காந்துட்டு இருக்குது. சரி, இத குழியில புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடி போடுவோம் அப்படின்னு நினைச்சு எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம். இவன் மேற்க நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். ஓடி ஓடி பாக்குறான், நிழல் இவனை விட வேகமா இவனுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பிச்சான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணல. கொஞ்ச தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்னு அப்படியே சாவகாசமா திரும்பி பாக்குறான். பின்னாடி நின்றுட்டு இருக்குது நிழல்.
இப்படி ஓடி வந்துதான் இங்க நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம், என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை. அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்கறான், நிழலை காணல. அவன் இப்போதான் நிம்மதியா இருந்தான். இப்ப அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படிதான் ஓடிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினைச்சாலும் அது முன்னாடி வந்து நிக்குது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்து விடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில அது முழுசுமா மறைஞ்சு விடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தான். ஏன்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சுடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்ப என்னை துரத்தி பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கிறேன். குறுக்க நிக்காதீங்க சார், வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமா ஓடி மறைஞ்சான். ஊர்ல ஒரு மன்னன் இருந்தான், கொடுங்கோல் மன்னன். நிறைய தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். அவன் ஒரு தடவை என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு தப்பும் பண்ணாத ஒரு இளைஞனை பிடிச்சி ஜெயில அடைச்சுட்டான். அந்த பையனோட சொந்தக்காரங்கள்லாம் ராஜா கிட்ட போனாங்க. அவன் ஒரு தவறும் பண்ணல, அவனை விடுதலை பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க. மன்னன் வந்து யோசனை பண்ணான். அந்த இளைஞனை கூப்பிட்டுட்டு வர சொன்னான். அவனை கொண்டாந்து ராஜா முன்னாடி நிறுத்தினாங்க. இதை பாருப்பா, உன்னை நான் விடுதலை பண்ணுவேன், ஆனா ஒரு கண்டிஷன். அந்த நிபந்தனையை நீ நிறைவேற்றினா உனக்கு விடுதலை அப்படின்னா மன்னன். சரின்னு ஒத்துக்கிட்டான் பையன். மன்னன் வந்து கண்டிஷன் என்னங்கிறத சொன்னான். உங்ககிட்ட ஒரு செம்மறி ஆட்டை கொடுக்க போறேன். 1 மாசத்துக்கு அதுக்கு தேவையான தீனியையும் கொடுக்க போறேன். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை வந்து எடை போட்டு பார்ப்பேன். அந்த ஆட்டின் எடை கொஞ்சம் கூட கூடி இருக்கக்கூடாது. எடை கூடி இருந்தா உனக்கு விடுதலை கிடையாது. என்ன சொல்ற அப்படின்னா. பையனுக்கு ஒன்றும் புரியல, பயமா போட்டுது. குழம்பிக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கிறான். சரி, ஒரு நாள் டைம் தரேன், நல்லா யோசனை பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு உன் முடிவை சொல்லு அப்படின்னா மன்னன். பையன் கவலையோட வெளியில வந்தான். அங்க ஒரு பெரியவர் நின்றுகிட்டு இருந்தார். அவர்கிட்ட விஷயத்தை சொன்னான். அந்த பெரியவர் இந்த பையனுக்கு காதோட காதா ஒரு வழியை சொல்லி கொடுத்தார். அதை கேட்டதும் பையன் மறுபடியும் மன்னன் முன்னாடி வந்து நின்னா, உங்க நிபந்தனையை ஏத்துக்கிறேன்னு சொன்னான். மன்னன் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியையும் அதுக்கு 1 மாசத்துக்கு தேவைப்படுற தீவனத்தையும் கொடுக்கும்படியா உத்தரவு போட்டான். கொடுத்தாங்க, ஓடிட்டு போயிட்டான். 1 மாசம் தினமும் தவறாம அந்த தீவனத்தை ஆட்டுக்குட்டிக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறான். 1 மாசம் கழிச்சு அந்த ஆட்டை வந்து அரண்மனைக்கு ஓட்டிட்டு போனான். மன்னன் அதை எடை போட்டு பாக்குறான், எடை கூடவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. உடனே போட்ட நிபந்தனைப்படி அந்த இளைஞனை வந்து விடுதலை பண்ணிவிட்டான். சரி, ஆட்டுக்கு எடை கூடாம இருக்கிறதுக்கு அந்த பெரியவர் சொல்லி கொடுத்த யோசனை என்ன அப்படின்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த ஆட்டுக்கு எதிரில அது கண்ணுல படுற மாதிரி ஒரு ஓநாயை கட்டி போட சொன்னார். அவ்வளவுதான். ஆட்டுக்கு ஓநாய்ங்கிறது பிறவி பகை. ஓநாயை பார்த்தா ஆடு நடுங்க ஆரம்பிச்சிரும், அவ்வளவு பயம். தினமும் அந்த ஆடு பயந்துகிட்டே தீனி சாப்பிட்டது, எடை கூடல. அதுதான் ரகசியம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கதை. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்னன்னா, நாமெல்லாம் சாப்பிடுறப்ப மனசும் உடம்பும் அமைதியா இருக்கணும். அப்பதான் அது உடம்புல ஒட்டும். அவசரத்திலையும் பயத்திலையும் சாப்பிட்டா அது சரியா ஜீரணம் ஆகாது. இன்னொரு ராஜா இருந்தார். அவரும் ஒரு இளைஞனை ஜெயில அடைச்சு விட்டார். விடுதலை பண்ணணும்னா ஒரு கண்டிஷன். என்னன்னு கேட்டான். ஒரு ஆட்டுக்குட்டியை உன் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துவேன், நீ அதுகிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதுக்கு சரியான பதில சொல்லணும். அப்படி செஞ்சுட்டா உனக்கு விடுதலைன்னார். இளைஞன் யோசனை பண்ணி பார்த்தான். சரின்னு ஒத்துக்கிட்டான். அது பிரகாரமே ஆட்டுக்குட்டிய பதில் சொல்ல வச்சுட்டான். என்ன நடந்தது தெரியுமா? ஆட்டுக்குட்டியை கொண்டாந்து நிறுத்தினாங்க. இவன் மெதுவா அதுகிட்ட போனான். அது காது கிட்ட போய் ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்னு கேட்டான். அது உடனே மேன்னு கத்திச்சு. இவன் விடுதலை ஆயிட்டான். எனக்கு இது மட்டும்தான் சார் தெரியும், இதை தவிர வேற எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே காலம் தள்ளுறவங்க ரொம்ப பேர். அவங்க எல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ஒருத்தர் தன்னுடைய தொழில ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கலாம். அதுக்காக எப்பவும் அதே ஞாபகத்துல இருந்துகிட்டு உலகியல் அறிவு இல்லாம இருந்துடக்கூடாது, அது ஆபத்து. இதுக்காக நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு சமயம் ஒரு 4 பேர் சேர்ந்து வெளியூருக்கு பிரயாணம் போனாங்களாம்.
அந்த 4 பேர் எப்படி தெரியுமா? ஒருத்தர் வேதாந்தி, இன்னொருத்தர் சங்கீத வித்வான், 3வது ஆள் வைத்தியர், 4வது ஆள் ஜோசியர். இவங்க 4 பேரும் நண்பர்கள். அதனால சேர்ந்து புறப்பட்டாங்க. வழியில ஒரு ஊர்ல தங்கினாங்க. இருட்டி போச்சு. அதனால இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி இருந்துட்டு நாளைக்கு புறப்படலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணாங்க. சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? அங்கேயே கடத்தெருவுக்கு போய் சாமான்லாம் வாங்கியாந்து சமைச்சு சாப்பிடலாம்னு முடிவு பண்ணாங்க. 4 பேர் இருக்கிறதுனால ஆளுக்கு ஒரு காரியமா செய்யலாம் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. வைத்தியர் கரிகாய் வாங்க போனார், வேதாந்தி எண்ணெய் வாங்க போனார், ஜோசியர் பலசரக்கு வாங்க போனார், சங்கீத வித்வானுக்கு சமைக்கிற வேலை. எல்லாம் சரி. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? கடைத்தருவுக்கு காய்கறி வாங்க போனார்ல வைத்தியர், அங்க போய் மார்க்கெட்ல பார்த்தார். ஒவ்வொரு கரிகாயா எடுத்து பார்த்தார். இது பித்தம், உடம்புக்கு ஒத்துக்காது, இது வாயு, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு ஒவ்வொன்னா தள்ளினார். கடைசியில ஒண்ணுமே தேரல. வெறுங்கையோட திரும்பி வந்துகிட்டு இருக்கிறார். எண்ணெய் வாங்க போனார வேதாந்தி, அவர் ஒரு தொன்னையில எண்ணெயை வாங்கினார். பேசாம அதை எடுத்துட்டு வர வேண்டியது தானே, முடியல. அவருடைய வேதாந்த மூளை சிந்திக்க ஆரம்பிச்சுட்டுது. இந்த தொன்னைக்கு எண்ணெய் ஆதாரமா அல்லது எண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில இறங்கினார். என்னாச்சு தெரியுமா? அப்படி கவுத்து பார்த்தார். வாங்கின எண்ணெய் பூராவே வழியில கொட்டி விட்டு வெறும் தொன்னையோட சேர்ந்தார். பலசரக்கு வாங்க போனார ஜோசியர், அவர் ஒரு வழியில பார்த்தாரு. வழியில வந்தவங்களெல்லாம் அங்கங்க ஒரு மரத்தடியில உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் ஆர்வம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்படி ஒவ்வொருத்தரா சொல்லி முடிச்சுட்டு கடத்தருக்கு போய் சேர்ந்தாரு. இவர் அங்க போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிட்டுது. கடையெல்லாம் பூட்டிவிட்டு போயிட்டாங்க. என்ன செய்யறது? அவரும் வெறுங்கையோட திரும்பி சேர்ந்தார். சரி, இவங்க கதை தான் இப்படி ஆச்சு. அங்க சமைக்கிறதுக்காக உட்கார்ந்து சங்கீத வித்வான், அவரு கதை என்னாச்சு தெரியுமா? அங்க அவர் அடுப்பை பத்த வச்சு ஒலைய கொதிக்க வச்சார். அதாவது ஒரு பானையில தண்ணியை ஊத்தி அடுப்புல வச்சார். அது கொதிக்க ஆரம்பிச்சது. தண்ணி கொதிக்கிற சத்தம் இருக்குதுல்ல, அது இவருக்கு தாளம் போடுறது மாதிரி இருந்தது. ஒரே குஷி, பாட ஆரம்பிச்சுட்டார். பாடிக்கிட்டே உற்சாகமா கையில் இருந்த கரண்டியால அந்த பானையில தட்டினார், தாளம் போடுறதா நினைச்சுக்கிட்டு. அவ்வளவுதான், பானை பட்டுன்னு உடஞ்சு போச்சு. தலையில கையை வச்சுக்கிட்டு அவரும் உட்காந்துட்டார். எந்த தொழில் தெரிஞ்சாலும் சரி, அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்த தெரியலன்னா ஆபத்து தான். அதுக்காக தான் இந்த கதை. ஒரு பஸ் டிரைவர் ரொம்ப கெட்டிக்காரரு. பஸ் ரொம்ப திறமையா ஆபத்து இல்லாம ஓட்டுனதுக்காக பரிசுலாம் வாங்கினவர். அவரே ஒரு படகு ஓட்டுறதுக்காக அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க, மோட்டார் படகு. அதையும் ரொம்ப திறமையா தான் ஓட்டிட்டு போயிருக்கிறாரு. நடுக்கடல்ல போனதும் படகு நின்று போச்சு. மோட்டார்ல ஏதோ கோளாறு. என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த டிரைவரை கேட்டிருக்கிறாங்க படகுல இருந்தவங்க எல்லாம். அப்போ அவர் சொன்னாராம், கவலைப்படாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொஞ்சம் கீழே இறங்கி பின்னாடி தள்ளுங்க, மோட்டார் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னா. வயிறு பசிக்குதேங்கிறது சிலரோட கவலை, வயிறு பசிக்க மாட்டேங்குதே அப்படிங்கிறது சில பேரோட கவலை. 2 விதமான கவலைக்கும் வயிறு தான் காரணமா இருக்குது. வயிறு பசிச்சதுன்னா அது இயற்கை, வயிறு பசிக்கலைன்னா அது வியாதி. ஆனா பசியையும் நாம பசிப்பிணி அப்படின்னு தான் சொல்லுவோம். என்ன காரணம்? வியாதியை போக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பசியை போக்க வேண்டியது. ஒரு சமுதாயத்துல பசிப்புணியே இருக்கக்கூடாது, அதுதான் நல்ல சமுதாயம். பசியை போகணும்னா சாப்பாடு போடணும், பசியின்மையை போகணும்னா வைத்தியம் தான் பண்ணணும். இது சம்பந்தமா எவ்வளவோ ஆராய்ச்சிகள் நடக்குது, நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நம்ம உடம்புல பசியை தூண்டக்கூடிய பகுதி எது, இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நாம சாப்பிடுற ஆகாரம் செரிக்கிறதுக்கு எது காரணம் தெரியுமா? நம்ம மூளையோட பின்பகுதி தான் அதுக்கு காரணமா இருக்குதாம். மூளையின் பின்பகுதியில நரம்பு செல்களால் ஆன 2 வகையான ஆரக்சின்கள் தான் பசியை உண்டாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 2 ஆய்வாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்துல ஹார்வர்டு ஹக்ஸ் மருத்துவ கல்வி நிலையத்துல பணிபுரியறவங்களாம். உண்பது தேவைங்கிறது உணரப்படும் போது மூளையின் அந்த குறிப்பிட்ட பகுதி ஆரக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்களை சுரக்கும். அது பசி உணர்வை தூண்டும் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வாளர்களின் கண்டுபிடிப்பு. இந்த ஆரக்சின் வேற சில உயிரினங்கள்லயும் உண்டு. இப்ப எலிகள்ல கூட இது இருக்குது. அதனால எலிகளை வச்சு இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணாங்க. எலிகள் உடம்புல ஆரக்சினை செலுத்தி பார்த்தாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? அந்த எலியெல்லாம் பசியால துடிக்க ஆரம்பிச்சுட்டுது. எதையாவது தின்னு பசியை தீர்த்தா போதுங்கிற அளவுக்கு அந்த எலிகள்லாம் அல்லாட ஆரம்பிச்சுட்டுது.
இயல்பா சாதாரணமா அந்த எலிகள் எவ்வளவு சாப்பிடுமோ அது மாதிரி 8 முதல் 10 மடங்கு அதிகமான ஆகாரத்தை 1 மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டு தீர்த்துட்டுவான். சில எலிகளின் மூளையில இந்த ஆரக்சின் அளவை கட்டுப்படுத்தி பார்த்திருக்கிறாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா, அதெல்லாம் சாப்பாட்டை கண்டா முகத்தை திருப்பிட்டு போக ஆரம்பிச்சுட்டுதான். அந்த எலிகளுக்கு பசி எடுக்கலையா. இந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில பசியை எடுக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கும் பசியை தூண்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆக ஆரக்சின் தான் பசிக்கு காரணம்ங்கிறது தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த ஆரக்சின் அப்படின்னா என்ன? அது ஒரு கிரேக்க சொல். அதுக்கு பசின்னு அர்த்தம். நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் பசியை தூண்டுறதுக்கு மருந்து தேவையில்லை, பசியை குறைக்கிறதுக்கு தான் மருந்து தேவை. ஒரு அம்மா டாக்டரை தேடி வந்தாங்களாம். டாக்டர், எங்க வீட்டுக்காரருக்கு திடீர்னு அகோர பசி, நிறைய சமைச்சு போடுறேன், அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு கீழே கிடக்கிற குப்பை கூலங்களையும் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுறார், என்னன்னு கவனிச்சு பாருங்க அப்படின்னாங்களாம். எவ்வளவு நாளா அப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு டாக்டர். 1 வாரமா அப்படி இருக்குதுன்னாங்களாம். இவ்வளவு நாளா ஏன் சும்மா இருந்தீங்க, ஆரம்பத்திலேயே இங்க அழைச்சிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னாராம் டாக்டர். அது ஒண்ணுமில்ல டாக்டர், வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோத்து போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்க எதிரிகள் நம்ம கொன்னுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில வந்தா தனக்கு ஆபத்துன்னு பயந்துகிட்டு யாருக்கும் தெரியாம ஒரு குகைக்குள்ள போய் பதுங்கி கிடக்குறான். நிலைமைய பாருங்க. முதல் நாள் அரண்மனையில அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் குகையில பயந்து போய் பதுங்கி கிடக்குறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பாக்குறான். ஒரு மூலையில யாரோ விட்டுட்டு போன ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டுல வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்துல காலை மெதுவா எடுத்து வச்சு நடந்து போயிட்டு இருக்கிறான். வழியில ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டுல அவன் இது கண்ணுக்கு சரியா தெரியல, அவனுக்கு தவறி போய் காலை வச்சுட்டான். அது மேல நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு உழுந்து கடிச்சு விட்டுது. காலை பாக்குறான், காலத்தையும் நினைச்சு பாக்குறான். அரண்மனையில வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனா அது இன்னைக்கு நாய் கடிச்ச காலம் ஆயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்ல, முன்னாடி எல்லாம் பொற்கிண்ணங்கள்ல தான் அவன் சாப்பிடுவான். ஆனா இப்போ உடைஞ்சு போன ஓட்டு, அது ஓட்டை கையில வச்சுக்கிட்டு நிக்கிறான். அதுல ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடி எல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போலாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பாக்குறது இல்ல, ரொம்ப கர்வமா உட்காந்துருப்பான். அதே ஆளு இன்னைக்கு எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை தன்னுடைய கையால வாங்குறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினைச்சு தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டுதான் அதை வாங்க சொல்லுவான். இப்ப பாத்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன். எவ்வளவு வித்தியாசம். செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவைதான். ஆனா அதையே நாம அடைய வேண்டிய பயனா நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இத நம்மாழ்வார் அழகா ஒரு பாசுரத்துல சொல்றார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பானையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, இருந்தாலும் நிம்மதி இல்ல, என்னால நிம்மதியா இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில கொடுத்தார். அதை வாங்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார், அதை இன்னொரு கையில வாங்கிட்டு சிரிச்சுது. 3வது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். 2 பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு 3வது பழத்தையும் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனா அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது. இப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்ப அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, 2 ஆப்பிள் போதும்னு அது நினைச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பம் தான். இந்த காலத்துல இதெல்லாம் யாரு காதுல வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிட்டு இருந்தாங்க.
சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமா, தப்பு தான். நானா இருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டேன் நானா இவன். 2 பழமே போதும்னு சொல்லிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க ஒவ்வொரு பழமா வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்துல திருந்துறது? ஒரு சீன தேசத்து அரசர் இருந்தார். அவருக்கு வயசாயிட்டுது. அவருக்கு அடுத்தபடியா அவருடைய புள்ள பட்டத்துக்கு வரணும், ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கணும். ஒரு நல்ல தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகள்லாம் தன்னுடைய மகனுக்கு இருக்கணும்னு விரும்பினார் அந்த அரசர். அதனால இளவரசனை பக்கத்துல இருந்த ஒரு குரு கிட்ட அனுப்புனார். இளவரசன் அவர்கிட்ட போய் சேர்ந்தான். அந்த குரு என்ன பண்ணாரு தெரியுமா? இவனை பார்த்து சொன்னார், இத பாருப்பா, நீ என்ன பண்ற, இப்பவே பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போ, நடு காட்டுல போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோ. அங்க என்னென்ன சத்தம்லாம் உன் காதுல விழுதுன்னு கவனிச்சு கேளு. உன் காதுல விழுந்த ஓசைகள் என்னென்னங்கிறத என்கிட்ட வந்து சொல்லு, அதுதான் எனக்கு தெரியணும், உனக்கு வேலையும் அதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசன் காட்டுக்கு போனான். குரு சொன்னபடியே ஒரு இடத்துல உட்காந்து கவனிச்சு கேட்டான். அதுக்கப்புறம் குரு கிட்ட திரும்பி வந்தான். என்னென்ன சத்தம்லாம் கேட்ட அப்படின்னு கேட்டார் குரு. குருவே, காட்டுல நான் பறவைகள் சத்தம்லாம் கேட்டேன், மிருகங்களின் ஓசையையும் கேட்டேன், இதை தவிர இடி மின்னல் மழை இதுகளோட சத்தத்தையும் கேட்டேன் அப்படின்னா. குரு யோசனை பண்ணார், நீ இன்னமும் சரியா கேட்கல, அதனால மறுபடியும் காட்டுக்கு போ, கொஞ்ச நாள் தங்கி இருந்து கேட்டுட்டு வா அப்படின்னார். இளவரசனுக்கு ஒன்னும் புரியல. இருந்தாலும் குருவின் கட்டளையாச்சே, மறுக்க முடியுமா? உடனே அவன் மறுபடியும் காட்டுக்கு போனா, ஒரு இடத்துல உட்காந்தான். கொஞ்ச நேரம் உன்னிப்பா கவனிச்சு கேட்டான். சில நாள் கழிச்சு குரு கிட்ட திரும்பி வந்தான். குருவே, இந்த தடவை சில துல்லியமான சத்தங்களை எல்லாம் கேட்டான். தேனி பறக்கிற சத்தம், நீரோடையின் மெல்லிய ஓசை, இதெல்லாம் கேட்டேன்னா. குரு சிரிச்சார். நீ மறுபடியும் காட்டுக்கு போ, இன்னும் சில நாள் அங்க இரு, முழுமையா கவனமா கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டார். இளவரசனுக்கு குழப்பம் அதிகமாயிட்டுது. ஒண்ணுமே புரியல. மறுபடியும் காட்டுக்கு போனா, மௌனமா ஒரு இடத்துல உட்காந்துட்டான். அப்படியே தியானத்துல ஆழ்ந்துட்டான். சில நாள்ல அவனுக்கு இதுவரை கேட்காத ஓசைகள்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டுது. இதைத்தான் நான் கேட்கணும்னு என்னுடைய குரு எதிர்பார்த்திருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். உடனே குரு கிட்ட ஓடனான். குருவே, இந்த தடவை காதுகளுக்கு கேட்க முடியாத சில ஓசைகளை கூட என்னால உணர முடிஞ்சுது. பூ மலருகிற ஓசை, சூரியனால பூமி சூடாகிறப்ப எழுகிற ஓசை, காலை பனித்துளி இந்த புல்லுலாம் குடிக்கிற ஓசை, இது எல்லாம் என்னால நல்லா கேட்க முடிஞ்சுது அப்படின்னா. குருவுக்கு இப்பதான் திருப்தி ஏற்பட்டுதான். இளவரசனை பார்த்து சொன்னார், இந்த பாருப்பா, இப்பதான் நாட்டை ஆளுகிற தகுதி உனக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுத்தாராம். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் எதையும் பேசுகிற மௌன மொழிய, மௌன வார்த்தைகளை கேட்கிறானோ அவன் தான் ஆள தகுதி உள்ளவன். எந்த அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை உண்மையா உணர்றானோ அவன் தான் முதன்மையான அரசன். போலி வார்த்தைகளை மட்டும் கேட்டுட்டு பல மௌன ராகங்களை காதுல வாங்கிக்காதவன் அரசனே இல்லை. எந்த நாட்டுல எப்போ ஒரு அரசன் தன்னுடைய மக்களின் உணர்ச்சிகளை கேட்க மறுக்கிறானோ அன்னையிலிருந்து அந்த நாடு அழிய தொடங்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த குரு இளவரசனுக்கு போதிச்சது. வாயால பேசுறத மட்டும் கேட்டு ஏமாறக்கூடாது, உணர்ச்சிகளையும் கேட்கறதுலதான் மனப்பக்குவம் உண்டாகும். மக்கள் உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளாத அரசர்கள் நீடிச்சிருக்க முடியாது. அது மாதிரி நாடுகள்ல அடிக்கடி குழப்பம் தான் உண்டாகும். அப்படி இருந்தா அடிக்கடி ஆட்சி மாறிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தேசம், அங்க ஒரு சிறைச்சாலையில 3 கைதிகள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்ன புடிச்சு கொண்டாந்து இங்க போட்டுட்டாங்க அப்படின்னா ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், நான் இந்த நாட்டு ராஜாவை ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்ன புடிச்சு கொண்டாந்து இங்க தள்ளி விட்டாங்க அப்படின்னா. அது சரி, நீ என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி 3வது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு சொல்றான், நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னா. துருக்மேனியாவில் அஷ்காபாத் அப்படின்னு ஒரு நகரத்தில் ஒரு புவியியல் விஞ்ஞானி இருந்தார். அவரு ஒரு நாய்க்குட்டி வளர்த்தார். ஒரு நாள் முன்னிரவு நேரம் ஒரு மேஜைக்கு முன்னாடி உட்காந்து அந்த விஞ்ஞானி ஏதோ கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு ஒரு சின்ன பெண் குழந்தை, அது தொட்டிலில் தூங்கிட்டு இருக்குது. அந்த நாய்க்குட்டியும் ஒரு மூலையில் படுத்து அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தது. ஒரே அமைதி. அந்த நேரத்தில் திடீர்னு அந்த நாய்க்குட்டி துள்ளி எழுந்திருச்சுது. நேராக குழந்தைகிட்ட ஓடிச்சு. அந்த குழந்தைய அது போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட சேர்த்து கவ்வி தூக்குச்சு. தூக்கிக்கிட்டு வாசல் பக்கம் ஓடிச்சு. நாய்க்குட்டி குழந்தைய கவ்வி தூக்க முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு இல்லையா? நீங்கள் நம்ம ஊர் நாய்க்குட்டியவே பார்த்து பழக்கப்பட்டிருக்கீங்க, அதனால நம்புறதுக்கு சிரமமாக இருக்கும். அந்த ஊர்ல எல்லாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு ஏதோ கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கும். விஞ்ஞானி அதை பார்த்துட்டார். உடனே அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிட்டுதுன்னு முடிவு பண்ணிட்டு தன்னோட கை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஓடி வந்தார். அவர் வெளியில நாய்க்குட்டி எங்க அப்படின்னு பார்த்து தேடுறார். அந்த நேரத்தில் அந்த வீடு இடிஞ்சு விழுது. காரணம் பூமி அதிர்ச்சி.
இப்படி பூமி அதிர்ச்சி உண்டாக போகுதுங்கிறது அந்த நாய்க்குட்டிக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு. அதுதான் குழந்தைய தூக்கிட்டு வெளியில ஓடி வந்திருக்குது. அது மூலமா அந்த குடும்பத்தையே காப்பாத்தி இருக்குது அந்த நாய்க்குட்டி. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே சில பிராணிகளுக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறது தெரிஞ்சிருக்குதான். ஆமா, அந்த நகரத்துல 3 நாளைக்கு முன்னாடியே பாம்பு, பல்லி இதெல்லாம் அது தங்கியிருந்த வலையை விட்டு வெளியில ஓடி வந்துட்டுது. அதே மாதிரி அங்கிருந்த புறாவெல்லாம் பறந்து போயிடுச்சான். இதே மாதிரி யுகோஸ்லோவியாவில் கூட ஒரு நகரம், அங்க ஒரு நாள் ராத்திரி ஒரு மிருக காட்சி சாலையில திடீர்னு ஒரு பெரிய கலவரம், கூச்சல், குழப்பம். அங்க இருந்த கழுதை, புலி, யானை, பறவை எல்லாம் கண்ணாபின்னான்னு கத்த ஆரம்பிச்சுட்டுது. நீர் யானை அதுக்குன்னு போடப்பட்டிருந்த தடுப்பையே தாண்டி குதிச்சு வெளியில வந்துட்டுதான். மறுநாள் தான் எல்லாருக்கும் விஷயம் புரிஞ்சுது. அடுத்த நாள் காலையில அங்க பூமி அதிர்ச்சி உண்டாயிட்டுது. இப்ப பாருங்க, அதாவது மனுஷனை போய் தீர்க்க தரிசி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இவனை விட அது பரவாயில்லைன்னு தோணுது. அதாவது மிருகங்கள் ஒன்று நடக்க போகுதுங்கிறத முன்னாடியே புரிஞ்சுக்குதே. சரி, இதெல்லாம் எப்படி அது முன்கூட்டி புரிஞ்சுக்குது? அதுதான் படைப்பு ரகசியம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மனுஷன் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். விஞ்ஞானிகளோட ஆராய்ச்சியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், வீட்டுக்குள்ளேயே சில ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இப்ப சில யோசனை சொல்லி அதை சோதனை பண்ணி பாருங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாராம். அதாவது இப்ப மழை வருமா வராதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, உடனே ஒரு பூனைக்குட்டி பின்னாடியே மெதுவா போய் அது என்ன செய்யுதுன்னு கவனிச்சு பார்க்கணும். பூனைக்குட்டி தன்னோட பாதத்தினால சுகத்துல வந்து அப்படி கீறிக்கிட்டு இருக்கும். அப்படி கீறினா கண்டிப்பா மழை வரும். சில சமயம் பூனைக்குட்டி அப்படி மல்லாந்து படுத்துக்கிட்டு பாதத்தை உயர தூக்கும், அப்படியும் எப்படியும் புரளும். இப்படி செஞ்சதுன்னா அன்னைக்கும் மழை இருக்காது. அதனால முன்னாடி இருந்தது மழை வர்றதுக்கு அறிகுறி, இது மழை இல்லைங்கிறதுக்கு அறிகுறி. பறவைகள், பிராணிகள் இதுகளோட நடவடிக்கைகளை பார்த்துட்டு அதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் காலநிலையை கண்டுபிடிக்கிற கருவிகளை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வாத்து இருக்குல்ல, சில சமயம் தன்னோட அலகை தன்னோட இறகுகளில் அப்படியே புதைச்சிக்கும். அப்படி செஞ்சா குளிர்காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். பருவநிலை குளிரா மாறப்போகுதுங்கிறதுக்கு இதுதான் அறிகுறி. சிட்டுக்குருவி இருக்குதுல்ல, அதெல்லாம் புழுதியில் உழுந்து புரளும், சிறகுகளை வந்து படபடன்னு அடிச்சுக்கும். அப்படி செஞ்சா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். ஒன்று மட்டும் நாம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இயற்கையின் சீற்றம்னு சொல்றோம் இல்லையா, இயற்கை ஏன் நம்ம மேல கோவப்படுது? இயற்கையை நாம அனுசரிச்சு போறதில்ல, அதனால கோவப்படுது. காடுகளை அழிக்கப்படாது, விலங்குகளை கொல்லப்படாது, இயற்கை ஏற்படுத்தி வச்சிருக்கிற சமநிலையை கெடுக்கப்படாது. அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா பூமியும் நடுங்காது, நாமளும் நடுங்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஒருத்தர் இருந்தார், சாராய கடைக்கு போனாராம், நிறைய சாப்பிட்டார். அப்புறம் சொன்னார், இது ரொம்ப அற்புதமான சரக்கு போல இருக்கு, உள்ள போன உடனே இந்த பூமியே நடுங்கிறது மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னாராம். இதுக்கு கடைக்காரர் சொல்லியிருக்கார், நீங்க சாப்பிட்டது வெறும் பச்சை தண்ணி தாங்க, இப்ப ஏற்பட்டிருக்கிறது நிஜம் பூமி அதிர்ச்சி அப்படின்னு. காசியில் இருக்கிற கடவுள் காசி விஸ்வநாதர், அங்க இருக்கிற தேவி காசி விசாலாட்சி. இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்போ கடவுள் சொன்னார், இந்த மனிதர்களை நாம ரொம்பவும் நம்பிக்கையோட தான் படைச்சிருக்கிறோம், இருந்தாலும் அவங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லை, எதுலேயும் ஒரு உண்மையான நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னார். என்ன அப்படி சொல்றீங்க? அதோ பாருங்க, எவ்வளவு பேர் காசியை தேடிட்டு வந்து கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னா இவ்வளவு தூரம் தேடிட்டு வந்து இங்கே குளிப்பாங்களா அப்படின்னு நாங்கள் தேவி. சரி, அதை சோதிச்சு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. அது எப்படின்னா, நாம் 2 பேருமே பக்தர்கள் மாதிரி உருவத்தை மாற்றிக்கிட்டு கங்கை கரைக்கு போக வேண்டியது. நான் வந்து கங்கையில் இறங்கி குளிக்கிறேன், கொஞ்ச நேரத்தில் சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி நடிக்கிறேன். நீ உடனே கரையிலிருந்து சத்தம் போடும், என்னோட வீட்டுக்காரரை யாராவது காப்பாற்றுங்களேன் காப்பாற்றுங்களேன்னு சத்தம் போடும். அதோட இன்னொன்று சொல்லு, யாராவது ஒரு புண்ணிய ஆத்மா அவர்கிட்ட போய் அவருடைய முடியை பிடிச்சி இழுக்கணும். அப்படி ஒரு சாபம் இருக்குது எங்களுக்கு. புண்ணிய ஆத்மா, அதாவது எந்த பாவமும் செய்யாத இல்லாத ஒருத்தர் தான் அவரை காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்டவங்க யாராவது வெள்ளத்தில் குதிச்சு என்னுடைய கணவரை காப்பாத்துங்கோ அப்படின்னு நீ சத்தம் போடு, கூச்சல் போடு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னாரு கடவுள். சரின்னு சொல்லி 2 பேருமா சாதாரண பக்தர்கள் மாதிரி கங்கை கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. அவர் இறங்கி குளிச்சார். திட்டம் போட்டது மாதிரியே சுழலில் மாட்டிக்கிட்டது மாதிரி கத்துனார். கரையில் இருந்த அந்த அம்மா, ஐயோ என் கணவரை காப்பாத்துங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன்னு கத்துனாங்க. பல பேர் ஓடி வந்தாங்க. உடனே இவங்க, பாவம் இல்லாத புண்ணிய ஆத்மா ஒருத்தரால தான் என்னுடைய கணவர் காப்பாற்றப்படணுங்கிறது விதி, அப்படி ஒரு சாபம் இருக்கு, அதனால புண்ணிய ஆத்மா யாராவது அவர்கிட்ட போய் அவர் முடியை பிடிச்சி தூக்கினா அவரை காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னாங்க.
இவங்க இப்படி சொன்னதும் எல்லாரும் திகைச்சு போய் நின்றுட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செஞ்ச பாவம்லாம் ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டுது. சரி, இதுக்கு நாம லாயக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம். இந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். ஆற்றுல குதிச்சார். அவர்கிட்ட போனார், முடிய பிடிச்சார், தூக்குனார், அவரை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்துட்டார். அப்படி காப்பாற்றின அந்த ஆளை இவங்க 2 பேரும் தனியாக கூப்பிட்டுக்கிட்டு ஒரு மண்டபத்துக்கு வந்துட்டாங்க. வந்து விசாரிக்கிறாங்க. நீ யாரப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஏதும் தெரியாத மாதிரி. நான் இந்த ஊர் அன்ன சத்திரத்தில் வேலை செய்கிற ஒரு சமையல்காரன் அப்படிங்கிறார். நீ வந்து கங்கையில் குளிக்கிறது உண்டான்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த ஊர்லேயே தான் இருக்கிறேன், இருந்தாலும் தினமும் கங்கையில் குளிக்கிறது இல்லை, எப்பாவது ஒரு நாள் அங்கே குளிப்பேன் அப்படின்னார். கங்கையில் மூழ்கி எழுந்திரிச்சா பாவம்லாம் தொலையும்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அங்கே இன்னைக்கு கங்கையில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் தங்களை வந்து புண்ணிய ஆத்மாவா நினைக்கல. கங்கையில் குளிக்காத நீ உன்னை வந்து புண்ணிய ஆத்மாவா நினைச்சு என்னை காப்பாற்ற வந்திருக்கிற, அது எப்படி அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த ஆள் சொல்றான், கங்கையில் குதிச்சதுக்கு அப்புறம் தானே உங்களை காப்பாற்ற போறோம். அப்படி குதிக்கும் பொழுது என்னுடைய பாவம்லாம் போயிருக்கும்ல, நான் புண்ணிய ஆத்மாவா ஆயிருப்பேனே, அதனாலதான் துணிஞ்சு வந்து உங்களை காப்பாத்தினேன் அப்படின்னா. கடவுளும் தேவியும் அவனுக்கு வந்து காட்சி கொடுத்தாங்களாம். இப்படி ஒரு கதை உண்டு. அதாவது கங்கையில குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கே தங்களுடைய பாவம் போகுங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமா இல்லை. குளிக்காத ஒருத்தனுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அதனால அவனால கடவுளை பார்க்க முடிஞ்சது. கடவுளை வந்து நாமளும் பார்க்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற குழப்பம்லாம் நமக்கு வேண்டியதில்லை. நம்பிக்கையோட வாழணுங்கிற உண்மையை மட்டும் இந்த கதையிலேருந்து புரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த கதையை கேட்டுட்டு ஒரு நண்பன் குதர்க்கமா ஒரு கேள்வி கேட்டான். ஏன் சார், கங்கையில் குளிச்சா பாவம் போடும்னு சொல்றீங்களே, நான் எனக்கு வேண்டாத ஒருத்தனை அழைச்சிட்டு போய் கங்கையிலேயே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேயே முழுக்க போட்டுட்டு நான் செஞ்ச பாவத்தை வந்து அதுலேயே கழுவி விட்டுட்டு மறுபடியும் உங்ககிட்ட வந்துடுறேன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்னை வந்து புண்ணிய ஆத்மான்னு ஏத்துக்குவீங்களா அப்படிங்கிறான். ஆளு கொஞ்சம் ஆசைந்தான், நம்மளே அங்க அழைச்சிட்டு போனாலும் போயிடுவான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார். அவரு ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி, ரொம்ப கண்டிப்பானவர். அவரை கண்டாவே எல்லாரும் பயப்படுவாங்க. அப்படிப்பட்டவர் வீட்டுக்கு போனா அப்படியே அடியோட மாறிடுவார். அங்க போய் பாத்தீங்கன்னா குழந்தைகளோட குழந்தையா அவர் விளையாடிட்டு இருப்பார். அலுவலக சமயத்துல பாத்தீங்கன்னா குதிரை முதுகுல அவர் உட்கார்ந்துருப்பார். வீட்டுல பாத்தீங்கன்னா அவரு முதுகுல குழந்தை உட்காந்துருக்கும். அவரு குதிரை மாதிரி போயிட்டு இருப்பார். இது எப்படிங்க முடியுது உங்களால அப்படின்னு கேட்டாங்க. அது ஒண்ணுமில்ல, இங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னோட மனசை தனியா எடுத்து வச்சிருவேன் அப்படின்னார். அது என்னங்க உங்க சட்டப்பயிலியா இருக்குது மனசு, அது தனியா எடுத்து வைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்படி இல்லைங்க, இது ஒரு பயிற்சி, மனப்பயிற்சி, அவ்வளவுதான் அப்படின்னார். இப்படி சமயம் பார்த்து மனசை தனியா வச்சுவிட தெரிஞ்சவங்க வாழ்க்கையில எப்பவும் உற்சாகமா இருப்பாங்க அப்படிங்கிறது பெரியவங்க கருத்து. ஒரு டாக்டர் ஆஸ்பத்திரியில் இருக்கிற வரைக்கும் டாக்டரா இருக்கலாம். அவர் மனைவிகிட்டையும் அவர் டாக்டரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வக்கீல் வந்து கோர்ட்ல இருக்கிற வரைக்கும் வக்கீலா இருக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் வக்கீலா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டுல வந்து குழந்தைகள்கிட்ட விளையாடும் பொழுதும் அதுகள்கிட்ட ஃபீஸ் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. நாம எப்படி இருக்கணும்னு பெரியவங்க சொல்றாங்கன்னா, மனசோட சேரக்கூடாதான். அப்படி சேராம வாழ்க்கையை கவனிக்கணுமா. மனசை அப்படியே தனியா எடுத்து பக்கத்துல வச்சுடணும். அப்படின்னா அதை அப்படியே தூக்கி எறிஞ்சுடு அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா மனசுங்கிறது நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒண்ணுதான். எப்ப எப்போ அது தேவையோ அப்பப்போ எடுத்து உபயோகப்படுத்திக்கணும். தேவைப்படுறப்போ எடுத்து கண்ணாடியை மாட்டிக்கிறோம்ல, படிக்கும் பொழுது கண்ணாடி தேவைப்படுது, எடுத்து மாட்டிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி கணக்கு போடுறதுக்கு மனசு தேவை. கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குறோம், காசு கொடுக்குறோம், மீதி சில்லறை சரியா இருக்கா அப்படின்னு எண்ணி பார்த்து வாங்க வேண்டியிருக்கு. அந்த சமயத்துல மனசை எடுத்து தனியா வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. பரீட்சைக்கு படிக்க வேண்டியிருக்குது, படிச்சதையெல்லாம் அப்படியே நினைவுல வச்சுக்க வேண்டியிருக்கு, அந்த சமயத்துல மனசை தூக்கி எறிஞ்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. அப்படி சொன்னா பரீட்சை நம்மளை தூக்கி எறிஞ்சிடும். அதனால தேவைப்படுறப்போ மனசை உபயோகப்படுத்தணும், தேவையில்லாதப்போ அது தனியா ஓய்வு எடுத்துக்க விட்டுடணும். இப்படி நாம பழக்கப்படுத்திக்கிட்டா வாழ்க்கைங்கிறது நமக்கு புதுசா தெரியுமா. மனசுக்கும் ஒரு சக்தி கிடைக்கும். எந்திரங்களுக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி மனசுக்கும் ஓய்வு கொடுக்கணும், இல்லைன்னா அது களைச்சு போயிடும். குழந்தைகள் மனசை சுமந்துகிட்டு இருக்கிறது இல்ல. இது வந்து முதியவர்கள் குழந்தைகள் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். ஆனாலும் இந்த கால குழந்தைகள் கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டியிருக்கு.
ஒரு தாத்தாவும் பேரனும் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. தாத்தா, எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடு அப்படிங்கிறான் பேரன். சைக்கிள் உயரம் கூட இல்ல, அதுக்குள்ள சைக்கிள் ஓட்டணுமா அப்படின்னாரு தாத்தா. ஏன் தாத்தா, ரயில் ஓட்டுறாரு, அவர் என்ன ரயில் நீளமா இருக்கார் அப்படின்னு கேட்டானா அந்த பையன். ஆந்திர நாட்டுல ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேரு ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி. அது மட்டும் இல்ல, மிகச்சிறந்த கொடையாளி. யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுதான். கடைசியில குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார். மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்துல மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள், ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகள்ல வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த புள்ள ஒரு பெரிய வள்ளலுடைய பேரன்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால அவங்களும் இவங்கிட்ட கொஞ்சம் அன்பாவும் அக்கறையாவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்ப ஒரு செய்தியை சொன்னாராம். ராயண பாஸ்கர்ங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்க, இவன் யாரு தெரியுமா, நீங்க குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்கள்ல ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையல கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசா கொடுத்துட்டானாம். எல்லாருக்கும் ஆச்சரியம். தாத்தா இருக்கும் நிலையில கொடுத்தாரு, பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்கறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் எதுவும் ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டுது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையல கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம். குடும்பம் இருக்கிற நிலையில இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே அவன் வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணுல படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சுக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சுட்டாங்க. உன் கைய ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதாவது அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பாக்குறாங்க. வளையல காணல. வளையல் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்றான். அது கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்துல அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்ன அடிக்காத, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையல கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கல, அப்படிங்க பின்ன எதுக்கு அடிச்சேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் ஒரு பெரிய வள்ளல், அவரு எதையும் பாதி வேலையா செய்யறது இல்ல, அவருடைய பேரை நீ அரைகுறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்றேன்னு இருக்கான். நீ ஒரே ஒரு வளையல மட்டும்தானே கட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தா ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்க தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா, தெரியாம செஞ்சுட்டேன், உங்ககிட்டயும் அரை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போ அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் தங்கி இருப்பாரு, நாளைக்கு காலையில தான் அவர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சு இன்னொரு வளையலையும் கொடுத்துடுறேன் அப்படின்னு இருக்கான். மகனே, நல்ல செயல்களை எல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாத, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்பவே போ, எங்க இருக்காருன்னு பாரு அப்படின்னு இருக்காங்க. மகன் புறப்பட்டான். பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானா அந்த கவிஞர் எங்க இருக்காருன்னு. அவர் சொன்னாராம். உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்துல இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான். அவர் திகைச்சு போய் நிக்கிறார். அவரால் என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனந்த கண்ணீர். இது பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்னைக்கு இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, எங்க தாத்தா உங்க தாத்தாவுக்கு 100 ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறார், அதை எப்ப திருப்பி கொடுக்க போறேன்னு. கவலைப்படாத, எங்க பேரன் அதை உங்க பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் ஒரு குரு. அவர் தொடர்ந்து தியான கூட்டங்கள் நடத்துவார். அந்த கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக பல ஊர்கள்ல இருந்து சீடர்கள் நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் அங்க கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சமயத்துல சீடர்கள்ல ஒருத்தன் என்னத்தையே திருடி விட்டான். மற்ற சீடர்கள் அதை கவனிச்சுட்டாங்க. இவன் ஆப்பிட்டுக்கிட்டான். கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு இவன் திருடின விஷயத்த அந்த பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம். அவர் கவனத்துக்கு கொண்டுகிட்டு போனாங்க. ஆனா அவர் இத காதிலே போட்டுக்கல, கண்டுக்கவே இல்லை. போய் சொன்ன சீடர்களுக்கெல்லாம் ஏமாத்தமா போயிட்டுது. என்ன இது, இவ்வளவு தூரம் நாம கண்டுபிடிச்சு போய் சொல்றோம், அவரு கண்டுக்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு ஒரு மாதிரி ஆயிட்டாங்க.
இருந்தாலும் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லிக்கல, பேசாம இருந்துட்டாங்க. கொஞ்ச நாள் ஆச்சு. அதே ஆளு மறுபடியும் ஒரு திருட்டுல மாட்டிக்கிட்டான். சீடர்கள் மறுபடியும் அந்த குரு கிட்ட விஷயத்த சொன்னாங்க. அவர் அப்பவும் வழக்கம் போல சும்மாவே இருந்துட்டார். இவர் இப்படி இருக்கிறத பார்த்ததும் அந்த சீடர்களுக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த சீடர்கள்லாம் ஒண்ணு கூடி பேசினாங்களாம். எல்லாருமா சேர்ந்து ஒரு விண்ணப்பம் தயார் பண்ணாங்க. அதை குருநாதர்கிட்ட கொண்டுட்டு போய் கொடுத்தாங்க. அந்த விண்ணப்பத்துல இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க தெரியுமா? குருநாதர் அவர்களே, உடனே திருடனவன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கணும். நீங்க அப்படி அவனை இங்க சேர்க்கப்படாது. நீங்க சேர்த்தீங்கன்னா நாங்க இங்க இருக்கிறத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அவனை இந்த மடத்தை விட்டே துரத்தி பண்ணணும். நீங்க அவனை வெளியில அனுப்புங்க, இல்லைன்னா நாங்க அத்தனை பேரும் வெளியில போயிடுறோம். இப்படிதான் அந்த விண்ணப்பத்துல எழுதியிருக்கிறாங்க. குரு அந்த விண்ணப்பத்தை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை எழுதின அத்தனை பேரையும் கூப்பிட்டாரு. எல்லாரும் இப்படி வாங்கன்னாரு. வந்தாங்க. இப்படி என் எதிரில் உட்காருங்கன்னார். உட்கார்ந்தாங்க. அப்புறம் சொன்னார், இதை பாருப்பா, நீங்க எல்லாரும் புத்திசாலிகள். உங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது நல்லா தெரியும். நீங்க மேற்கொண்டு ஏதாவது படிக்கணும்னு நினைச்சா வேற எங்க வேணும்னாலும் போகலாம். அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேன். ஆனா உங்களால குற்றம் சாட்டப்பட்ட அவன் இருக்கானே, அவன் எப்படின்னா அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறதெல்லாம் தெரியாது. அதனாலதான் திருடுறான். நீங்க சொல்றது மாதிரி அவனை அடிச்சு துரத்தி விடுறோம்னு வச்சுங்க, அவனுக்கு எப்படி நல்லது கெட்டது தெரியும்? அவனுக்கு அதை யாரு சொல்லி கொடுக்கறது? அதனால இங்கேயே இருக்கட்டும், அதுதான் சரி. இதுக்காக நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு போனாலும் சரி, அவனை நான் விரட்ட மாட்டேன் அப்படின்னு விட்டாரான். இவ்வளவையும் திருடனை அந்த சீடன் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அவன் கண்கள்ல கண்ணீர். அப்படியே எழுந்திரிச்சு வந்தான். குரு காலில் விழுந்தான். அவன் கண்ணீர்ல அவனது தீமை கழுவப்பட்டது அப்படிம்பாங்க. அதாவது சீடர்களுக்கு அந்த குருவோட பெருமை அப்பதான் புரிஞ்சுதான். ஒரு நல்ல ஆசிரியர் இருக்காருன்னு வச்சுங்க, நல்லா படிக்கிற பையனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுப்பேன்னா அது என்ன பெரிய விஷயமா? மோசமா படிக்கிறவனையும் மாத்தி காட்டுறேங்கிறது தான் பெருமை. இந்த காலத்து குரு ஒருத்தர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு வந்தார். நிறைய பேர் தினம் வருவாங்க போவாங்க. ஒரு நாள் ஒருத்தன் வந்தான். அந்த குரு முன்னாடி போய் நின்னான். ஐயா, என்ன உங்க சீடனா ஏத்துக்கணும்னா. அந்த குரு நிமிர்ந்து பார்த்தார். உன்னுடைய நோக்கம் என்னன்னு கேட்டார். ஐயா, உங்ககிட்ட கொஞ்ச நாள் இருந்தேன்னா நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில போய் ஒரு நல்ல தொழில் தொடங்கி வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிறது தான் என்னோட நோக்கம் அப்படின்னா. நீ சொல்றது சரி, ஆனா உன்னால இங்க நல்ல பழக்க வழக்கங்களை கத்துக்க முடியலன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார் அவர். அப்படி ஆச்சுன்னா என்ன, உங்களை மாதிரியே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு அதுக்கு குருவா இருந்துட்டு போறேன் அப்படின்னா. ஜப்பான்ல உள்ள ஒரு புத்த விகாரை, அங்க ஒரு வயசான பௌத்த குரு தங்கி இருக்கிறார். ஒரு நாள் ராத்திரி கடுமையான குளிர். அவரால் தாங்க முடியல. பார்த்தார், மரத்துல செஞ்ச புத்த சிற்பங்கள் அங்க நிறைய இருந்தது. அதுல ஒன்ன எடுத்து அதுக்கு தீ மூட்டி அந்த நெருப்புல குளிர் காஞ்சிட்டு இருக்கிறார். மர சிற்பம் தீ வச்சதும் படபடன்னு வெடிக்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த சத்தத்தை கேட்டதும் அந்த புத்த விகாரையின் குருக்கள் வெளியில ஓடி வந்தார். இவர் ஆனந்தமா குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார். அவரால் பொறுத்துக்க முடியல. தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பெரியவரை இங்க தங்க அனுமதிச்சதே அவரு தான். இவர் இப்படி பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டே அவரை கோபமா பார்த்தார். ஏன் இப்படி கோபமா பாக்குறீங்க, இப்படி உட்காருங்க அப்படிங்கிறாரு இவர். அவருக்கு இன்னமும் கோபம் வந்துட்டுது. எங்கள் கடவுளை எரிச்சுட்டீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாராம். அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த சாம்பலை கிளறினார் இவர். என்ன செய்யறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர். நான் எலும்புகளை தேடுறேன்னாராம். நீங்க ஒரு பைத்தியம், இது ஒரு மர சிற்பம், இதுல எலும்புகள் கிடையாது அப்படின்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே வெளியில போங்கன்னு கத்தியிருக்காரு. வெளியில தள்ளி கதவையும் சாத்தி விட்டாராம். மறுநாள் காலையில கதவை திறந்து பார்த்தா அந்த வயசான பெரியவர் ஒரு மைல்கல் மேல சில காட்டு பூக்களை வச்சு புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இவருக்கு சந்தேகமா போட்டுது. கிட்ட போனார். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டார். இது என்னுடைய காலை நேர பிரார்த்தனைனாராம். நிஜமாவே நீங்க ஒரு பைத்தியமா தான் இருக்கணும், ஏன்னா அது ஒரு மைல்கல் அப்படின்னாராம். இப்ப அந்த பெரியவர் சொன்னாராம், நீங்க ஒரு மரத்தை புத்தரா நினைக்கும் பொழுது நான் ஏன் ஒரு மைல்கல்ல புத்தரா நினைக்கக்கூடாது? நான் புத்தரை எரிக்கலாம், ஏன்னா அவரை நான் நேசிக்கிறேன். அந்த சிற்பம் மரத்தால் ஆனதுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒரு மைல்கல்ல தொழலாம், ஏன்னா அது எனது பூக்களை தாங்குது. நான் இந்த மைல்கல்லுக்குள்ள மறைஞ்சிருக்கிற புத்தரை பார்க்கிறேன். யாராவது ஒரு சிற்பி இதை சிலையாக்கினாதான் நீங்க புத்தரை பார்க்க முடியும். அன்னைக்கு ரொம்ப குளிரா இருந்தது. நான் எனக்குள்ள இருக்கிற புத்தரையும் பாதுகாக்கணும்.
உள்ளே இருக்கிற புத்தரை காப்பாத்துறதுக்காக வெளியில உள்ள புத்தரை எரிக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அது அவருடைய போதனையிலேயே இருக்கு. உனக்குள் ஜோதியாக இரு அப்படிங்கிறது அவருடைய போதனை. என்னுடைய புத்தர் குளிர்ல நடுங்கிட்டு இருந்தார். அந்த மர சிற்பங்கள் வெயில் மழையில உணர்ச்சி இல்லாம இருந்தது, அதனால அப்படி பண்ணினேன். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நான் ஒரு மர புத்தரை எரிச்சதுக்காக உயிருள்ள புத்தரை வெளியில தள்ளி கதவை சாத்தினீங்க அப்படின்னாரா அந்த பெரியவர். உண்மையான பக்திங்கிறது இதுதான். அதாவது உனக்குள் ஜோதியாக இரு அப்படின்னு புத்தர் சொன்னார் இல்லையா, அது மாதிரி தனக்குள் ஜோதியாக இருக்கிற இந்த காலத்து ஆசாமிகள் நிறைய பேர் உண்டு. எப்பவும் போதையிலேயே இருக்கிறவங்க. ஒரு நாள் நடு ராத்திரி ஒரு மது கடையில ஒரு ஆள் அங்குள்ள சிப்பந்திகள் கிட்ட கேட்டுட்டு இருக்கிறான். மறுபடியும் இந்த கடை எப்போ திறப்பாங்கன்னு கேட்டானா. நாளைக்கு காலையில 8 மணிக்கு திறப்பாங்க அப்படின்னு நானா அங்க இருந்த ஆள். அவன் திருப்பி திருப்பி அதையே கேட்டுக்கிட்டு இருக்கான். இவனுக்கு பதில் சொல்லி சொல்லி அழுத்து போச்சு. அதான் சொல்றேன் ஐயா, நாளைக்கு காலையில வா அப்படின்னாங்களாம். அதுக்கு இவன், நான் வர்றதுக்காக கேட்கலையா, நேத்திக்கு வந்தவன் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன், வெளியில போறதுக்காக கேட்டேன் அப்படின்னு. ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்ப என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் பாதை ஓரத்துல விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. பாதை ஓரத்துல விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணுல போட்டுட்டுது. உடனே உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமா மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசா வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமா போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடா மண்டி போயிருந்தது. அதனால முளைச்சி வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமா போட்டுது, சரியா வளர முடியல, விளைச்சலும் சரியா இல்லை. நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமா இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமா, இயேசு கடலில் நின்ற படகு ஒண்ணுல உட்கார்ந்துருக்கிறார். கடற்கரையில ஏராளமான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இயேசு ஓமைகள் மூலமா மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்னும் புரியாம முழிக்கிறாங்க. அத கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பிச்சார். இதுல அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி 4 வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி. இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்கறாங்க, ஆனா தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமா விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால இவங்கெல்லாம் வேறு இல்லாதவங்க. கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டா உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள். உலக ஆசைகள் இவங்களுக்குள்ள பூந்துடுறதுனால அங்க இருக்கிற நல்ல பண்புகள் மறைஞ்சு போயிடுது. அதனால அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க இறை வார்த்தையை கேட்கறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியா வாழறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமா இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இத பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் அப்பா பேச்ச கேட்கறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என் தலையில ஒரு முடி நரைச்சி வெள்ளையா போடும்பா, நீ செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம்.